ಸೊ ಕರ್ನಾಟಕ ಜನತೆಗೆ ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು. ಸೊ ಈ ವಿಡಿಯೋನ ನಮ್ಮ ಕರ್ನಾಟಕ ಮೆಟ್ರೋ ಬಗ್ಗೆ BMRCL ಸೊ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಫುಲ್ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ನಾನು ಅಪ್ಡೇಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ಸೊ ಕರ್ನಾಟಕ ಜನತೆ ತುಂಬ ಜನ ಮೆಟ್ರೋದಲ್ಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. ಈ ಮೆಟ್ರೋ ಟ್ರಾವೆಲ್ ಬಗ್ಗೆ ಫೀ ರಿವಿಷನ್ಸ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಜನ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಇರೋರು ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಮೆಟ್ರೋದಲ್ಲಿ ಪ್ರೈಸ್ ಇನ್ಕ್ರೀಸ್ ಆಗಿರೋದಕ್ಕೆ ತುಂಬ ಜನ ಪರದಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಫುಲ್ ಡೀಟೇಲ್ ಆಗಿ ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್. ನನ್ನ ವಿಡಿಯೋಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಸೊ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಯಾವುದಾದ್ರೂ ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು, ಯಾವುದಾದ್ರೂ ಪ್ರಾಬ್ಲಮ್ಗಳಿದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನನ್ನ ಕಮೆಂಟಲ್ಲಿ ತಿಳಿಸಿ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಖಂಡಿತ ತಮಿಳಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿರೋ ತಮಿಳ್ ಮಕ್ಕಳಿಗೆ ಈ ವಿಡಿಯೋನ ನಾನು ಶೇರ್ ಮಾಡ್ತೀನಿ. ಗಮನಿಸಿ, ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ. வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் பெங்களூர் மெட்ரோ இஷ்யூ. மெட்ரோல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஸ் கார்டன் சிட்டியா இருக்கக்கூடிய பெங்களூர் தலைநகரம் இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாரையும் தலைநோவு வர வச்சிருக்கு. காரணம், நீங்க மெட்ரோ கர்நாடகாக்குள்ள வந்ததுக்கு காரணம் டிராஃபிக் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணணும், பொதுமக்கள் டிராவலிங் டைமை கண்ட்ரோல் பண்ணணும், பொதுமக்களோட பெட்ரோல் காஸ்ட்டை கம்மி பண்ணணும் அப்படின்ற இந்த காரணத்துக்காக தான் மெட்ரோ எடுத்துட்டு வர டபுளா பண்ணியிருக்கிறாங்க. விச் மீன்ஸ் 50% டிக்கெட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு பொதுமக்கள் எல்லாருமே நாங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ண மாட்டோம், இதுக்கு மேலே நாங்கள் ஏன் இவ்வளோ ஹை ப்ரைஸை கொடுத்து நாங்கள் எங்களோட ஜிஎஸ்டி அமௌண்ட்டை கட்டி எங்களோட வரி பணத்தை கட்டி எங்கள் பணத்தில் கட்டின ஆளாக இருக்குது கவர்மெண்ட்டு, இதுக்கு மேலே நாங்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ண மாட்டோம், நாங்கள் ஆட்டோவிலே ட்ராவல் பண்ணிக்கிறோம், எங்கள் பைக்லேயே ட்ராவல் பண்ணிக்கிறோம், நாங்கள் எதுக்கு வந்து மெட்ரோவில் வரணும் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் ஆத்திரம் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இதை சார்ந்துதான் பெங்களூர்ல உண்மையிலே என்ன நடக்குது, இந்த மெட்ரோ சார்ந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம முழுக்க இன்னைக்கு இந்த சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள. ಗಮನಿಸಿ, ಮುಂದಿನ ನಿಲ್ದಾಣ ಬೆಂಗಳೂರು ಮಹಾನಗರ. இந்த மெட்ரோல ஏதாவது ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல வேற ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா? இந்த மெட்ரோ டிக்கெட் ரைஸ், இந்த டிக்கெட் பிரைஸை வந்து ரைஸ் பண்ணது யாரு? மெட்ரோவோட புது லைன் இப்போ ஆல்ரெடி கிரீன் லைன் இருக்கு, எல்லோ லைன் இருக்கு, பர்பிள் லைன் இருக்கு, இன்னும் ப்ளூ லைன் வரணும், பிங்க் லைன் வரணும். அதை பத்தியும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு. மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி கர்நாடகா சிட்டி பாப்புலேஷன் எப்படி இருந்தது, மெட்ரோ வந்த பிறகு கர்நாடகாவோட மக்கள் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, டிராவலிங் டைமிங் எப்படி இருக்கு, டிராஃபிக் கண்ட்ரோல் எப்படி இருக்கு, காஸ்டிங் மெட்ரோ இருக்கிறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜ் இருக்குதுன்றதையும். மெட்ரோவோட டெய்லி பாஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இந்த டெய்லி டிராவல் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கு, இந்த ஐடி கம்பெனிக்கெல்லாம் டெய்லி டிராவல் பண்ணுவாங்க. ஸோ பைக்கில் போகிறதுனால ஈவினிங் ரிட்டர்ன் வரும்போது ஹெவி டிராஃபிக் ஜாம் இருக்கும். நீங்கள் கர்நாடகாவில் எந்த சிட்டியை எடுத்துக்கினாலும் சரி, அது ஐடி ஒயிட் ஃபீல்டாக இருக்கட்டும், ஒசூர் ரோடாக இருக்கட்டும், எலக்ட்ரான் சிட்டியாக இருக்கட்டும், ராஜாஜி நகராக இருக்கட்டும், இல்லை மலேஸ்வரமாக இருக்கட்டும், இல்லை ஜெய் நகராக இருக்கட்டும், இல்லை ஓல்டு பைப்னலி ரோடாக இருக்கட்டும், இல்லை ஹெப்பால் ரோடாக இருக்கட்டும், இல்லை நியூ ஏர்போர்ட் ரோடாக இருக்கட்டும், இல்லை வசந்த் நகராக இருக்கட்டும், இல்லை ஜேபி நகராக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங்கு கண்டிப்பாக மினிமம் 3 to 2 hours ஆகும் நம்ம வீடு வந்து சேர்றதுக்கு. அந்த அளவுக்கு டிராஃபிக் கண்ட்ரோல் இருக்கும். அதனாலவே நிறைய பேர் வந்து பைக்கை வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல பார்க் பண்ணிட்டு டே பாஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த டே பாஸோட காஸ்ட் எவ்வளவு நீங்க பாத்தீங்கன்னா 150 ரூபாய் இருந்தது, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் டே பாஸ். அதை இன்னைக்கு 300 ருபீஸா மாத்தி இருக்கிறாங்க. ஸோ 100% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க டிக்கெட் பிரைஸை. 3 days பாஸ், 3 நாளைக்கு ஒரு வாட்டி பாஸை வந்து ரெனியூல் பண்ணிக்கலாம். அது வந்து 300 ரூபாவா இருந்தது, இன்னைக்கு 600 ரூபாவா மாத்தி இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 90% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 days பாஸ் வந்து 550 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 800 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 90% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் லாங்கஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் இருக்கிறது வந்து டெல்லியில், அதுக்கப்புறம் கர்நாடகா. நம்ம இந்தியாவில் லாங்கஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் இருக்கிறது நம்ம கர்நாடகாவில் BMRCL. ஹையஸ்ட் மெட்ரோ டிரான்சாக்ஷன் இருக்கிறது நம்ம கர்நாடகா தான். BMTCல கூட பஸ்ஸில் டிக்கெட் ப்ரைஸ் எல்லாம் ஜாஸ்தியானது, இப்போ அதோட டபுள் இன்க்ரிமெண்ட்டாக
மெட்ரோவில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பஸ் எவ்வளவோ பெட்டர், நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலான்னு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு கோபம் பட்டு 200 ರೂಪಾಯಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ತೀನಿ, ನಾಳೆಯಿಂದ ಆರಾಮಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. ನೀವು ಕ್ಯೂ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಬೆಳಿಗ್ಗೆ ಹೊತ್ತು ಇವ್ರ ಹತ್ರ ಎಲ್ಲ ஜெய்ப்பூர், லக்னோ, கல்கத்தா, டெல்லி, மும்பை, சென்னை, கொச்சின், கர்நாடகா, இந்த லிஸ்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹையஸ்டா இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா. ஸோ 25 கிலோமீட்டர் 75 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா மினிமம் நீங்கள் சார்ஜ் பண்ண வேண்டியது 90 ருபீஸ். பட் மினிமம் ப்ரைஸ் அவங்க வச்சிருக்கிறது வந்து வெறும் 10 ருபீஸ் தான். 1 கிலோமீட்டர் நீங்கள் மினிமம் ட்ராவல் பண்ணீங்கன்னா the cost is 10 rupees. அந்த 10 rupees மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் எல்லா ப்ரைஸும் வந்து மாற்றிருக்கிறாங்க. ஹையஸ்ட் ப்ரைஸை வந்து 60 ரூபாய் இருந்த ப்ரைஸை, டிக்கெட் ப்ரைஸை வந்து இன்னைக்கு 90 ருபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 60லேருந்து 90 ருபீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறது, அதுலேயும் ஹையஸ்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க மெட்ரோ. மக்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் 45%லேருந்து 50% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் கன்க்ளூஷன் இல்லாமல் நம்ம தெளிவாக வந்து அதை எலபரேட் பண்ண முடியாது. பட் ஆவரேஜாக நம்ம எடுத்துக்கலாம், 50% ஹைக் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு டிக்கெட் ப்ரைஸ்லையும் ஒவ்வொரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டெய்லி பாஸில் நான் சொன்ன மாதிரி 150லேருந்து 300 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி மெட்ரோ கார்டு இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப் ஸ்கேனர் இருக்கு, அதே மாதிரி காயின் இருக்கு. இந்த 3 டிஃப்ரெண்ட் அக்சஸ் மூலிமா நம்ம மெட்ரோவில் டிராவல் பண்ண முடியும். ஸோ இது ஆல்ரெடி தமிழ்நாட்டிலையும் சென்னையில் கியூஆர் கோடு யூஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ண முடியும், கொச்சின்லையும் கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம டிராவல் பண்ண முடியும். பட் கர்நாடகாவில் சரியான இடத்துல நான் இது வரைக்கும் பார்க்கல ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம மெட்ரோ அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு. மெட்ரோ கார்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் 5% டிஸ்கவுண்ட் இருக்கு, அது நார்மலாகவே கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா நான் பிஸி ஹவர்ஸ். ஸோ இந்த பிஸி டைமில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்காது. மக்கள் எல்லாம் ஜாஸ்தி நடமாட்டம் இல்லாமல் ட்ராவல் பண்ணக்கூடிய, கொஞ்சம் லெஸ் குவான்டிட்டி ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அப்போ இந்த மெட்ரோ கார்டில் மறுபடியும் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் பிஸி ஹவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8லேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த 5% பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மார்னிங் 9 to 4 o'clock வரைக்கும் நீங்கள் அதை ட்ராவல் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி 4 to night 11:30 வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா அந்த 5%ம் கிடைக்கும். இந்த ஸ்மார்ட் கார்டு கர்நாடகாவில் யூஸ் பண்ணக்கூடிய பாப்புலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 crore கார்டு வந்து மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மெட்ரோ. மினிமம் பேலன்ஸ் அந்த கார்டில் நீங்கள் வைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து 50 ருபீஸாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் வைக்க வேண்டிய பேலன்ஸ் வந்து 90 ருபீஸ். நீங்கள் நினச்சிக்கிங்க, கர்நாடகாவில் 6 கோடி ஜனங்கள்லேருந்து 7 கோடி ஜனங்க வரைக்கும் பாப்புலேஷன் இருக்கு. இதில் ஆல்மோஸ்ட் 50% நீங்கள் எடுத்துக்கினா கூட இதில் ட்ராவல் பண்ணக்கூடிய மக்கள் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த ஆவரேஜ் கணக்கு நீங்கள் 90 ருபீஸ் எடுத்துக்கினீங்கன்னா என் பணத்தை என் கார்டில் வச்சு எதுக்கு நான் மெட்ரோ கவர்மெண்ட்டுக்கு என் பணத்தை நான் பிளாக் பண்ணோம் அப்படின்னு ಜನಗಳನ್ನೇನು ಕಬ್ಬಿನ ಜಲ್ಲೆ ಅನ್ಕೊಂಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? ಇಂಡಿ ರಸ ತೆಗಿಯಕ್ಕೆ ಎಷ್ಟು ಅಂತ ಹಿಂಡ್ತೀರಾ? ಈಗಾಗಲೇ ಹಿಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಕಣ್ರಿ. ಜನದಟ್ಟಣೆ ರಸ್ತೆ ಮೇಲೆ ಕಡಿಮೆ ಆಗ್ಲಿ ಅಂತ ತಾನೇ ನೀವು ಮೆಟ್ರೋ ಮಾಡಿದ್ದು. ಜನ ಸ್ಕೂಟರ್ಗಳನ್ನ ಮನೇಲಿ ನಿಲ್ಸ್ಬಿಟ್ಟು ಮೆಟ್ರೋ ಹತ್ಲಿ ಅಂತ ತಾನೇ ಮಾಡಿದ್ದು. ಏಕಾಏಕಿ 100% ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ್ರೆ ಜನಕ್ಕೆ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ದುಡ್ಡಿಗೆ? ನೀವು ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ ಸಂಬಳ ಜಾಸ್ತಿ ಮಾಡಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಕಾಯ್ಕೊಂಡು ಕೂತವ್ರೇನ್ರಿ? ಜನಕ್ಕೆ ಇರೋ ಕೆಲಸ ಉಳಿಸ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕಾಗೈತೆ. ಮೆಟ್ರೋಲ್ ಓಡಾಡ್ತಿರೋ ಕಷ್ಟ ನಿಮ್ಗೇನ್ ಗೊತ್ತು? ಹೋಗ್ಲಿ ಗಾಡಿ ಓಡಾಡೋದ್ರೆ ಗಾಡಿ ತಗೊಳಕಾಗುತ್ತೇನ್ರಿ? 1.25 ಲಕ್ಷ ಕಂಡ್ರಿ ಒಂದು 2 ವೀಲರು, 100 ರೂಪಾಯಿ ಪೆಟ್ರೋಲ್. ಗಮನ ಆಯ್ತಾ ನಿಮ್ಗೆ? ಯಾವತ್ತರ ನೀವು ಗಾಡಿಲಿ 2 ವೀಲರ್ ಅಲ್ಲಿ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕ್ಸ್ಕೊಂಡು ಓಡಾಡಿದ್ರಿ ನಿಮ್ ಯೋಗ್ಯತೆಗೆ? 28 ಜನ MLA 4 ಜನ MP ಇದೀರಲ್ಲ, ಶೇರ್ ಮಾಡ್ರಿ ನೀವು. ನಮ್ಗೆ ಯಾಕೆಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕ್ತಿರೋ? ನೀವಿರೋದಕ್ಕೆ ಶೇರ್ ಮಾಡಿ. 60-40 ತಾನೆ ನೀವು ನಡೆಸ್ತಾ ಇರೋದು. 60 ಸೆಂಟ್ರಲ್ 40 ಸ್ಟೇಟ್ ತಾನೆ. BMRC ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ನಡೀತು ಅಂದ್ರೆ ಅದೇನ್ ಉದ್ಯಮ ಏನ್ರಿ ಅದು? ಸರ್ಕಾರ ನೀವು ಜನಕ್ಕೆ ಕೊಡ್ತಿರೋಂತ ಉಪಯೋಗ ಕಣ್ರಿ ಅದು. ನಮ್ಮ ಹತ್ರ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ನೀವು ನಮಗ್ ಕೊಡ್ತಿರೋಂತ ಉಪಯೋಗ ಅದು. ಲಾಸ್ ಆಗೋಯ್ತು, ನಾವು ಟ್ಯಾಕ್ಸ್ ಲಾಸ್ ಆಗೋಯ್ತು ನಮ್ಗೆ, ನಾವು ರೇಟ್ ಜಾಸ್ತಿ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ಬಿಟ್ರೆ ಅರ್ಥ ಏನ್ರಿ ಇದಕ್ಕೆ? ಜನಗಳು ಹೈರಾಣ ಆಗ್ಬಿಟ್ಟವ್ರೆ. ಈಗ ಸಾಯಕ್ಕೂ ದುಡ್ಡಿಲ್ಲ ಜನಗಳ ತವು, ಹೂಳಕ್ಕೂ ದುಡ್ಡಿಲ್ಲ, ಸುಡಕ್ಕೂ ದುಡ್ಡಿಲ್ಲ. ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತಿದ್ದಾರೆ ಜನಗಳನ್ನ ನೀವು? ನಾಚಿಕೆ ಆಗಲ್ವೇನ್ರಿ? ಯಾವ ಮುಖ ಇಟ್ಕೊಂಡ್ರಿ ಮುಂದಿನ ಎಲೆಕ್ಷನ್ ನೀವೆಲ್ಲ ಓಟ್ ಕೇಳಕ್ ಬರ್ತೀರಾ? ಯಾವ ಮುಖ ಇಟ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀರಿ ನೀವೆಲ್ಲ? ಯೋಚನೆ ಮಾಡ್ರಿ, ರೇಟ್ ಕಡಿಮೆ ಮಾಡ್ರಿ ಮೆಟ್ರೋದ. 50% ஆவரேஜ் நம்ம எடுத்துக்கினா கூட அட்லீஸ்ட் நீங்க 50% கூட வேண்டாம், 1 crore people நம்ம பணத்தை வந்து 90 ருபீஸ் நம்ம வந்து அந்த மெட்ரோ ஸ்மார்ட் கார்டில் மினிமம் பேலன்ஸை நம்ம வைக்கணும். அந்த கார்டில் மினிமம் பேலன்ஸ் 90 ருபீஸ் நம்ம அங்கே வைக்கும் போது நம்மளோட பணம் மெட்ரோ கம்பெனி கிட்ட எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 crore into 90 ருபீஸ் நீங்கள் கேல்குலேட் போட்டுக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 crores money has been blocked in government or public money. நினைச்சு பாருங்க,
90 crores will be blocked. ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ எவ்வளோ கோடி மெட்ரோக்கு வந்து லாபம் வருது நம்மளோட பணத்தில். they are freely enjoying it. ஸோ ஒரு பப்ளிக் வந்து இந்த மெட்ரோ டிக்கெட் இன்க்ரீஸ் ஆன உடனே ஒரு கேள்வி எழுப்புறாரு. இந்த மெட்ரோ கட்டுறதுக்குன்னு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் வந்து கிளைம் பண்ணாங்க, எங்க கிட்ட இருந்து வாங்கினாங்க. பொதுமக்கள் எங்க பணம், என் பணத்தில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்க, என் பணத்தில் நீங்கள் மெட்ரோ கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தோட கத்தன. We don't have any role. ಕರ್ನಾಟಕ ಸರ್ಕಾರ ಆಗಲಿ ನನಗಾಗಲಿ ಯಾವ ಫೈಲು ಬರೋದಿಲ್ಲ, ನನಗೆ ಯಾವುದು ರೋಲ್ ಇಲ್ಲ. ಜನದ್ದು ಬಯಕೆ ಇತ್ತು, ಅದನ್ನು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗಳು ಗಮನಿಸಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಅದನ್ನು ಪರಿಶೀಲನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ ದಿ ಬೆಸ್ಟ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಫ್ ಕಾಮನ್ ಮ್ಯಾನ್, ಬೆಸ್ಟ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆಫ್ BMRCL ಏನು ಡಿಸಿಷನ್ ತಗೊಳ್ತಾರೋ ತಗೊಳ್ಳಿ. ಅದಕ್ಕೊಂದು ಸಪ್ರೇಟ್ ಕಮಿಟಿ ಇದೆ, ಅದಕ್ಕೊಬ್ಬರು ಜಡ್ಜ್ ನೇಮಕ ಮಾಡಿರ್ತಾರೆ. ನಾವು ಗೌರ್ಮೆಂಟು ನಮ್ಮ ಅಭಿಪ್ರಾಯ ತಿಳಿಸ್ತೀವಿ ಅಷ್ಟೇ. ಇಟ್ ಈಸ್ ಲೆಫ್ಟ್ ಟು ದೆಮ್. ನೋಡಪ್ಪ, 20 ರೂಪಾಯಿ 150 ರೂಪಾಯಿ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಗಾಡಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ತೀನಿ, ನಾಳೆಯಿಂದ ಆರಾಮಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. ನೀವು ಕ್ಯೂ ಅಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ಬೆಳೆಯೋತ್ತು ಇರತ್ರೆಲ್ಲ நான் மெட்ரோல டிராவல் பண்ண மாட்டேன், இதுக்கு மேல நான் நடந்தே போய்க்கிறேன், இல்லைனா என் பைக்ல நான் பெட்ரோல் போட்டு போய்க்கிறேன், இல்லைனா நான் BMTC பஸ்ஸை பிடிச்சி நான் டிராவல் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேல மெட்ரோல டிராவல் பண்ண முடியாது. இந்த அளவுக்கு பட்ஜெட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணி பொதுமக்களோட பாரத்தை குறைக்கிறதுக்கு தான் நீங்க மெட்ரோவை எடுத்துட்டு வந்தீங்களே தவிர பொதுமக்களோட பாரத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெட்ரோ கிடையாது அப்படின்னு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த மெட்ரோ ஏன் இவ்வளவு கான்ட்ரவர்சி, பொதுமக்களெல்லாம் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறாங்கன்றத நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். மெட்ரோவில் எவ்வளோ கிலோமீட்டர்ல இருந்து எவ்வளோ கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ணுறாங்கன்றது ஒரு சார்ட் இருக்குது, அந்த சார்ட் மூலிமா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் மொபைலை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 0 to 2 கிலோமீட்டர் 10 ரூபா, அது அப்படியே தான் இருக்குது. 2 to 4 கிலோமீட்டர்ஸ் அதுக்கு 20 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 to 6 கிலோமீட்டருக்கு 30 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 6 to 8 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 8 to 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 50 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு 60 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 15 to 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 70 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 20 to 25 கிலோமீட்டர்ஸ்க்கு 80 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 25 to 30 கிலோமீட்டர்ஸ்க்கு 90 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 30 above எவ்வளோ இருந்தாலும் சரி காமனா 90 rupees சார்ஜ். 10 rupees வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து 90 rupeesக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க மெட்ரோ மேனேஜ்மெண்ட். ஸோ மேக்ஸிமம் பிரைஸ் வந்து முன்ன 60 ரூபாய் இருந்தது, இப்போ 90 rupees இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மெட்ரோவில் இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக சேஞ்ச் ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் இதுக்கு மேலே நாங்கள் வந்து ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் வந்து நாங்கள் யூஸ் பண்ண விரும்பலை. நாங்கள் எங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, எங்களோட ஓன் வெஹிக்கிளே நாங்கள் யூஸ் பண்ண அளவுக்கு வந்து ஆத்திரம் கொண்டு இருக்கிறாங்க கர்நாடக மக்கள். ஸோ இதுக்கு மேலே எங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வேணாம், நாங்கள் பைக்லேயே போகிறோம், பைக்லேயே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. சரி, இந்த இப்போ நான் அந்த பேஜ் படிச்சேன் இல்லைங்களா, மெட்ரோவில் அஃபிஷியல் பேஜாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற அந்த பேஜை வச்சு தான் நான் உங்களுக்கு படித்து சொன்னேன். இப்போ இந்த மெட்ரோட பிரைசிங் காஸ்ட் யார் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸோ கர்நாடகா டிரான்ஸ்போர்ட்ல அது மெட்ரோவா இருக்கட்டும், இல்லை பஸ்ஸா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், அப்படி ஏதாவது பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியில டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்டை தான் அங்கே முடிவு எடுப்பாங்க. இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஆகுமா ஆகாதான்னு முடிவு பண்ணி அதே மெத்தடில் தான் இந்த மெட்ரோ ட்ரெயினுக்கும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டியில் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இன்வால்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜி ஒருத்தர் அதில் கமிட்டி மெம்பராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ரிட்டையர்டு IAS ஆஃபீஸரு அதில் ஒரு கமிட்டி மெம்பராக இருக்கிறாப்புல. இன்னொரு எக்ஸ்பர்சன் பேர் எனக்கு தெரியல. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கிறாங்க. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி 2024 இந்த ரிவிஷனில், இந்த ஃபேர் ரிவிஷனில் என்னெல்லாம் பிரச்சனைகள் கர்நாடகா மக்கள் சந்திக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. மட்டும் உட்காந்து என்ன கேட்குறாங்கன்னா, மெட்ரோ டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட் ப்ரொபோசல்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் ரிக்வஸ்ட்டையும் கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸிங் இஷ்யூவை பற்றி, இந்த ஃப்ரீ ஃபேர் ரிவிஷனை பற்றி பொதுமக்களோட ஒப்பீனியனும் வேணும். அவங்ககிட்டையும் நிறைய ஒப்பீனியன்ஸை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2500க்கு மேலே ஒப்பீனியன்ஸ் வந்து பொதுமக்களதும் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மெட்ரோ மேனேஜ்மெண்ட் கொடுத்த ரிப்போர்ட்டையும் பொதுமக்கள் கொடுத்த ரிப்போர்ட்டையும் அனலைசஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கமிட்டி மெம்பர் இந்த கமிட்டி மெம்பர் டிசம்பர் 17th 2024க்கு வந்து இந்த ப்ரைஸை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. ரிப்போர்ட்ஸ் ப்ரொபோசல் வைக்கிறாங்க. பட் இந்த ப்ரொபோசலை ரிசீவ் பண்ணிக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம்
டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசல் வைக்கிறாங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஹோல்டில் வைக்கிறாங்க டிசம்பரில் ஏன் ஹோல்டில் வச்சாங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போது, டெல்லி எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாம் இந்த ப்ரைஸ் இன்க்ரிமெண்ட்டை பற்றி பேசிக்கலாம், அது வரைக்கும் இதை கொஞ்சம் ஹோல்டில் வைங்கன்னு முடிவு முடிஞ்ச பிறகு தான் நேத்தோ முந்தானத்தோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பொதுமக்களுக்கு சர்க்குலேஷன் ஆகுது. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பார்த்த இந்த ப்ரைஸ் ரேட்டெல்லாம் பார்த்த உடனே எல்லாருமே ஆடி போயிட்டாங்க. எல்லாரும் தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துட்டு இருக்கிறாங்க சோஷியல் மீடியா. இந்த டிக்கெட் ரேட் எல்லாம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் நீங்க பாத்தீங்கன்னா, இன்கேஸ் பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ரோட் டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல அல்லது பட்ஜெட்ல ஏதாவது இந்த வருஷம் பட்ஜெட் போடும்போது அதில் எதனா காஸ்ட் கண்ட்ரோல் எதனா ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பொதுமக்கள் தலையிலலாம் கை வச்சு ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட பட்ஜெட்டுக்கு கஜானாவுக்கு பணத்தை சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணுவாங்க. டைம் வந்து இயர்ஸ் கணக்கில் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் நார்மலாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு கமிட்டி மெம்பர் ஃபார்ம் பண்ணி ஓகே இத்தனை வருஷமாக நம்ம ப்ரைஸ் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணல, ஒரே ப்ரைஸில் தான் இருக்கிறோம், நம்ம ஏன் கொஞ்சம் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்போ கமிட்டி மெம்பர்லாம் ஒன்று சேர்ந்து கவர்மெண்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க, இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணமா பண்ணக்கூடாதா அப்படின்னு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்லேஜ் பிஸ்கெட்டை சாப்பிட்ருப்பீங்க. வருஷம் கணக்கில் நீங்கள் சாப்பிட்ட பிஸ்கெட்டு லாஸ்ட் 25 இயர்ஸ் சரிங்களா, வெறும் 4 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க அந்த பேக்கெட்டு. இப்போ தான் 2021 தான் ப்ரைஸை 5 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 4 ரூபாய் இருந்த ப்ரைஸை ரொம்ப வருஷம் கழிச்சு தான் 20 வருஷம் கழிச்சு தான் 5 ரூபாய் 1 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் 1 ரூபாய் 100% கிடையாது. அந்த மார்ஜினலை சேல் பண்ணியே இந்த கடந்த 25 வருஷமா 5000 கோடி வரைக்கும் சம்பாரிச்சிருக்கிறாங்க பார்லேஜி கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி. இத்தனை வருஷம் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஈவன் அந்த காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் இயர்ஸ் பேக் பெட்ரோலோட காஸ்ட் வந்து வெறும் 15 rupees per liter. ஒரு லிட்டரோட காஸ்ட் பெட்ரோல் காஸ்ட் 15 ரூபாய். ஆனா இன்னைக்கு 100 ரூபாய் கிட்ட தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் கவர்மெண்ட் நடத்துகிற கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனி நடத்துறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு பொதுமக்கள் இன்னைக்கு நிறைய பேர் இதை கூட கம்பேர் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்கு. பெங்களூர்ல இருக்கக்கூடிய மக்கள் ஆல்மோஸ்ட் மெட்ரோ ட்ரெயின் யூஸ் பண்ற ஜனத்தொகை எவ்வளவு இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 இருந்து 7 லட்சம் ஜனங்க ஒரு நாளைக்கு டிராவல் பண்றாங்க மெட்ரோவில். ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பார்ப்பாங்க, காஸ்ட் ஆஃப் டிராவலிங்கை பார்ப்பாங்க, காஸ்ட் ஆஃப் டைமிங்கை பார்ப்பாங்க. அவங்களோட ஓன் வெஹிக்கிள் ரிஸ்க் எடுத்து அவங்களுக்கும் ஒரு பாடி ஸ்ட்ரெஸ் வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறத கருத்தில் கொண்டு கம்ஃபர்டபுளாக ஏசியில் நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னு பொதுமக்கள் ஆல்மோஸ்ட் மெட்ரோ ஓலா கேபோட ஆட்டோவோட அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது மெட்ரோ கம்பெனியில் வேலை செய்கிறவங்க ஆல்மோஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக போகணுன்னு ஆசைப்படுவாங்க. அது மட்டும் வெளியூர்லேருந்து வரவங்களும் அந்த மெட்ரோ ட்ரெயினை ட்ராவல் பண்ணுவாங்க. அதே மாதிரி லோக்கலில் ட்ராவல் பண்ணக்கூடிய பொதுமக்கள் நிறைய பேர் அந்த மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஆர்சிஎல் இந்த மெட்ரோ கார்டை யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த பிராண்டோடது. இந்த மெட்ரோ கார்டை மட்டும் ஸ்பெஷலாக யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1 கோடி ஜனங்க இந்த மெட்ரோ கார்டை பயன்படுத்தி பாதி பேர் வந்து காயின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, பாதி பேர் வந்து வாட்ஸ்அப் ஸ்கேனரை யூஸ் பண்ணுறாங்க, பாதி பேர் வந்து பார்கோடு யூஸ் பண்ணி ஸ்கேனர் மூலியமா டிராவல் பண்றதுக்கும் ஆரம்பிச்சு. கிரீன் லைன், பர்பிள் லைன், எல்லோ லைன், ப்ளூ லைன் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த மல்டி கலர்ஸ் எதுவுமே இன்னும் சரியா ஃபங்க்ஷன் செய்யப்படலை. இதுல ஆக்டிவா இருக்கிற கலரை பத்தி மட்டும் நான் வந்து எல்லோ லைன் வந்து ஆல்ரெடி மெட்ரோ ட்ரெயின் வந்து டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ட்ரையல் பார்த்துட்டு இருக்காங்க. ஷார்ட்லி அது கூட ஓபன் ஆயிடும். ஸோ இப்போ 6 இருந்து 7 லட்சம் ஜனங்க டிராவல் பண்ணக்கூடிய இந்த மக்கள் இந்த மெட்ரோ எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரான் சிட்டி வரைக்கும் நீங்கள் ட்ராவலிங் டைமு அந்த ட்ராவலிங் பீப்புளை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் ஜனங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை சார்ந்து சர்வே எடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆய்வாளர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இந்த எல்லோ லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் சிட்டி பொம்மசந்திராவில் இருந்து வித்யாலயா மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் டிராவல் ஆகுது. ஜெய்நகர் கிட்ட இருக்கு இல்லைங்களா இந்த ராஷ்ட்ரிய வித்யாலயா. இந்த ப்ளூ லைன் நீங்க பாத்தீங்கன்னா மெட்ரோ சென்ட்ரல்ல இருந்து மாரத்தலி ரிங் ரோடு வரைக்கும் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் பயணிக்கும். மாரத்தலி, நாகவரா, ஸோ நாகவரால இருந்து டைரக்டா ஏர்போர்ட் வரைக்கும் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து பயணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிங்க் லைன். இந்த பிங்க் லைன் வந்து பன்னர்கட்டா ரோட்ல இருந்து நாகவரா வரைக்கும் கனெக்ட் ஆகும் இந்த மெட்ரோ ட்ரெயின். இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயினோட ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்போ ஃபினிஷ் ஆகும், எந்த வருஷத்துல ஃபினிஷ் ஆகுன்னு நம்மளால சொல்ல முடியாது. முடியும் போது அதோட அப்டேட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த எல்லா லைன்லயும் கிட்டத்தட்ட 7 இன்டர்
சேஞ்சஸ் ஸ்டாப் இருக்கும். இந்த இன்டர்சேஞ்ச் ஸ்டாப் என்ன நீங்க பாத்தீங்க, மெஜஸ்டிக் கிட்ட இறங்கி அகைன் நீங்க மெட்ரோ கீழே இறங்கி இன்னொரு ஸ்டேஷனுக்கு நீங்க போகணும், இந்த பக்கம் பனார்கட்டா போகணும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்சேஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி 7 இடத்துல இந்த இன்டர்சேஞ்சஸ் இருக்கு. இதை பயன்படுத்தி தான் நீங்க வேற ட்ரெயினை மாறி நீங்க இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். ஸோ இதே பர்பிள் லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த லைன்ல இதே மாதிரி இன்டர்சேஞ்ச் சிஸ்டம் வந்து 2 புதுசா ஆட் பண்ண போறாங்க. மெஜஸ்டிக், எம்ஜி ரோடு, கேஆர்புரம், ராஷ்டிரிய வித்யாலயா, சில்க் போர்டு, நாகவரா, இது எல்லாமே இன்டர்சேஞ்ச் ஆகக்கூடிய ட்ரெயினோட மெட்ரோ சிஸ்டம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஒரு சிட்டியில இருந்து ஏரியாவில இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நம்ம டிராவல் பண்றதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த மெட்ரோலாம் வரத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இல்ல பைக் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இல்ல இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம்ல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பெங்களூர்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ மெஜாரிட்டி ப்ராப்ளம் எதனால இந்த மெட்ரோ கர்நாடகா சிட்டிக்குள்ள வந்தது நீங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டிராஃபிக் ஜாம் நீங்க வந்து கர்நாடகாவில் பார்த்துருக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருந்தது கர்நாடகா. இந்த ஐடி கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி, ஆனா அந்த ஐடி கம்பெனி வர்றதுக்கு அதுக்கும் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி வந்து அந்த அளவுக்கு சாந்தமா இருந்தது, அந்த அளவுக்கு ரோடெல்லாம் ஃப்ரீயா இருந்தது, ஜனங்க நடமாட்டம் கூட அவ்வளோ இருக்காது, அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள். இப்போ கூட நிறைய இடத்துல ஃப்ளைஓவர் பண்ணியிருக்கிறாங்க, புது இடத்துல இப்போ ஃப்ளைஓவர் கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய ரோட்லலாம் டபுள் ரோடு இன்க்ரீஸ் பண்ண, சிங்கிள் ரோடா இருந்ததெல்லாம் இப்போ டபுள் ரோடா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ பண்ணியும் இன்னும் டிராஃபிக் ஜாம் கண்ட்ரோல் ஆகலை. அதில் மெட்ரோவும் இப்போ உள்ள வந்திருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ புதுசா இப்போ ஓலா, ஊபர் இந்த மாதிரி ஆட்டோலாம் வரப்போய் இப்போ ஃப்ளையிங் டாக்ஸியும் இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில். இந்த ஃப்ளையிங் டாக்ஸி நம்ம யூஸ் பண்ணி ஈவன் அதுவும் 800, 900, 1000 ருபீஸ்ல தான் அதுவும் இருக்க போகுது. அதில் நம்ம இங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கும் டிராவல் பண்ணலாம், நம்ம எங்கே வேணுமோ நம்ம ஈவன் பில்டிங் மேலே கூட நம்ம அந்த ஏர் ஃப்ளையிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி இறங்கிக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ புது டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மெட்ரோ இருக்கு, ஏர் ஃப்ளையிங் இருக்கு, ஓலா, ஊபர் இருக்கு, ஆட்டோ இருக்கு, ஃப்ளைஓவர் இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தி கூட இந்த தருணத்திலையும் பெங்களூர்ல டிராஃபிக் ஜாம் இருந்துட்டு தான் இருக்கு. இந்த அளவுக்கு டிராஃபிக் ஜாம் இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா சிட்டிக்குள்ள வந்து போற மக்களும் இருக்கிறாங்க, கர்நாடகாவில் வசிக்கிற மக்களும் வெளியூர்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. ஸோ மெட்ரோ ஃபெசிலிட்டி வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய விஷயம், அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு தான் இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனாக இருக்கு. நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது கர்நாடகாவில்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது, பொல்யூஷன் கண்ட்ரோல் சேவ் ஆகுது, டிராஃபிக் ஜாம் கண்ட்ரோல் சேவ் ஆகுது, மீட்டிங்கு ஆன் டைமுக்கு நம்ம மீட்டிங்க்கு போயிடுறோம், கம்ஃபர்டபுளாக நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எந்த ஒரு ரிஸ்க் இல்லை, எந்த ஒரு பேக் பெயின், எந்த ஒரு ஸ்டெயின் இல்லாமல் நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுறோம். அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் இன்னைக்கு கம்மியாக இருந்த ப்ரைஸ் எல்லாம் இன்னைக்கு 100% கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்றத வந்து யூகிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதனாலவே கர்நாடகா மக்கள் எல்லாம் இன்னைக்கு கொந்தளிச்சுட்டு இருக்கிறாங்க. மேக்ஸிமம் நீங்க அந்த மெட்ரோல ஏறி உட்காந்தீங்கன்னா அங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த மெட்ரோக்காக வெயிட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 minutes, மேக்ஸிமம் 5 minutesக்குள்ள உங்களோட ஜர்னி டிராவல் பண்ணக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் வந்து உங்ககிட்ட ரீச் ஆகிடும். ஸோ அது மூலிமா நீங்கள் அந்த டைமை ஃபாலோ பண்ணி உங்களோட வேலையை நீங்கள் ஆன் டைமில் செய்துக்கு. கோவிடுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தது. இந்த கோவிட் வந்ததுக்கு பிறகு மெட்ரோவோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிற காரணமே இந்த கோவிட் கூட ஒரு காரணமாக நம்ம சொல்லலாம். முடிஞ்ச பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுனாக மக்கள் எல்லாம் டிராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேயும் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களோட வாக்கின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. காரணம் என்னன்னா, இந்த கோவிட் காரணத்தினால ஒரு வருஷமா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்ததுனால மக்கள் அதிகமாக மெட்ரோவில் டிராவல் பண்ணலை. ஸோ இதனால எக்கச்சக்கமான கோடிக்கணக்கான பணம் வந்து மெட்ரோவுக்கு லாஸ் ஆயிருக்கு. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சந்திச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏஐ டூலை யூஸ் பண்ணி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணி இந்த டிராஃபிக் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி டிராஃபிக் இருந்தால் அப்போ சிட்டிக்குள்ள நிறைய பேர் வந்து கர்நாடகாவில் வாழ மாட்டாங்க, நிறைய பேர் இந்த டிராஃபிக் பொல்யூஷன்ல இருக்க முடியாது அப்படின்னு வேற மாநிலத்துக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி சிக்னல் டிராஃபிக்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், சிக்னல் டிராஃபிக் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு
கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க டிராஃபிக் போலீஸ் கூட சேர்ந்து. ஸோ இப்போ இந்த மெட்ரோ 100% ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது, 40 to 60% இந்த ப்ரைஸை மெட்ரோ டிக்கெட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறத வந்து பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஆப்போசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸுக்கும் இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கும் கண்டிப்பாக எங்களால் ட்ராவல் பண்ண முடியல, பெட்ரோல் விலை தான் 100 ரூபாய் ஆக்கிட்டாங்க அப்படின்னு நாங்கள் பைக்கை வீட்டில் விட்டுட்டு மெட்ரோவை யூஸ் பண்ணோம், பஸ்ஸை யூஸ் பண்ணோம், பஸ்ஸை ரேட்டை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு உடனே நாங்கள் மெட்ரோ ட்ரெயினுக்கு மாற ஆரம்பித்தோம். இப்போ மெட்ரோ ட்ரெயினையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பொதுமக்களோட கேள்வியும் பொதுமக்களோட பார்வையாகவும் பார்க்கப்படுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் போய் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை கேரளாவில் வந்து ட்ராவல் பண்ணி பெங்களூர் வரவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பெங்களூர்லேயே வசிக்கக்கூடிய தமிழ் மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மோர் அப்டேட்ஸ் அண்ட் டு கம்ஃபர்டபுள் ட்ராவலிங் இன் மெட்ரோ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் RK. நன்றி, வணக்கம்.